இறைவாக்கு வாழ்வின் விளக்கு. உடல் ஒன்றே, உறுப்புகள் பல. உடலின் உறுப்புகள் பலவாயினும் உடல் ஒன்றாயிருப்பது போல கிறிஸ்துவும் இருக்கிறார். ஏனெனில் யூதரானாலும் கிரேக்கரானாலும் அடிமைகளானாலும் உரிமை குடிமக்களானாலும் நாம் எல்லோரும் ஒரே தூய ஆவியால் ஒரே உடலாய் இருக்கும்படி திருமுழுக்கு பெற்றோம். அந்த ஒரே ஆவியையே பானமாகவும் பெற்றோம். 1 கொரிந்தியர் 12 மற்றும் 13 சுருக்க விளக்கம். ஆண்டவரின் திருப்பெயரில் திருமுழுக்கு பெற்றுள்ள ஒவ்வொருவரும் ஆண்டவரின் பிள்ளைகளாய் ஒரே உடலாய் ஒற்றுமையை விரும்புகின்றவர்களாய் உள்ளார்கள். மாறாக வேற்றுமையை, பிரிவினையை, பகைமையை உண்டாக்குகின்ற செயல்படுத்துகின்ற ஒவ்வொருவரும் அவரின் பிள்ளைகளாய் இல்லாமலும் அவரில் இணைந்து இல்லாதவர்களுமாய் உள்ளார்கள். இதில் நாம் யார்? சிந்திப்போம், மனம் மாறுவோம். ஆமென்.